ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம கமர்ஷியல் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ டேட் அண்ட் டைம் பார்க்கும்போது இந்த வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சோனி ஸ்போர்ட்ஸோட மொத்த சேனல், அதாவது 10-1 10-4 அது போக வந்து பார்த்தீங்கன்னா 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தமிழ் தெலுங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆச்சுல, ஸோ அதன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த அப்டேட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாகவே பெரிய லெவலில் டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனுக்கு எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ்லீட் பண்ணுறேன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிஃபை ஆப்பில் பாருங்கள். கிரிக்கிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கிரிக்கெட் பார்க்குற நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கிரிக்கிஃபை ஏபிகே ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWEயோட ஃபுல் ஷோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். ஸோ மன்னிச்சு மிஸ்லீட் பண்ணுறேன்னான்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாவும் எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட், அப்படி என்ன தான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கண்டானுங்கன்றது தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்றானுங்க. அதில் டைட்டில் மேட்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்றானுங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் போக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோடைய ரிட்டையர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணுறானுங்க. அப்படி என்னத்தை தான் WWE கண்டானுங்கன்றது தெரில. இப்போ வரைக்கும் கரண்ட் டேட்டில் இந்த இன்னும் ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் கரண்டாக 4 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4மே டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச், விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் அண்ட் ஆல்சோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட டைட்டில் பென்டா அண்ட் ஆல்சோ ரூசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காரு. இந்த இடத்துல ரூசோ அண்ட் ஆல்சோ பென்டா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர் டாக்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டைட்டில் சேஞ்சஸ் பெரிய லெவலில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியன் பார்க்கும்போது ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ டைட்டில் தோக்கும்போது எனக்கு தெரிஞ்சு லிவ் மார்கன் கூட இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ப்ராப்பராக ரன் ஆகும். அண்ட் ஆல்சோ இதில் ஃபின் பேலரும் இன்டர்ஃபென்ஸ் ஆகணும், ஜேடி மெக்டனும் இன்டர்ஃபென்ஸ் ஆகிற பட்சத்துக்கு ஸோ நம்ம டாமினிக் வந்து டைட்டில் தோக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி லைன் எழுதப்படணும். அப்படி தான் வந்து WWE மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லிவ் மார்கன் ரிட்டர்ன் வர வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக எனக்கு தெரிஞ்சு டாமினிக் மிஸ்டீரியோ இருப்பாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபனி ஷேடன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜேட் கர்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல சாம்பியனாக இருக்க டிஃபனி ஷேடன் பயங்கர அண்டர் டாக்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட ஃபியூட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய ஹீல்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க 1 செகண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ தான் ரீசெண்டாக டிஃபனி ஷேடன் 300 டேஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருந்தாங்க. பட் அவங்களுடைய டைட்டில் ரேட் ரொம்ப புவராக தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் படி எனக்கு தெரிஞ்சு ஜேட் கர்கில் கிட்ட டைட்டில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட டைட்டில் கொடுத்தா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்போனன்ட்ஸும் கிடைப்பாங்க, நியூ ஃபியூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஸோ ஜேட் கர்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பியனாக இருப்பாங்களான்றது தெரியல. பட் டிஃபனி ஷேடனுடைய டைட்டில் ரேட் ரொம்ப புவராக இருக்குது. WWE இந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு டைட்டில் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் படி நியூ சாம்பியனாக ஜேட் கர்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. WWE திடீர்னு வந்து நம்ம டிஃபனியை கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக ரிட்டைன் பண்ணலாம். நான் என்னோட ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். 3வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்இன்டையருக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வைஸ் பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்இன்டையர் பயங்கர அண்டர் டாக்காக இருக்காங்க. இந்த மேட்சோட ஃபியூடுன்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃபியூடில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ட்ரூ மேக்இன்டையர் தனித்துவமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. அவர் ஓன் வேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணார். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டையர் பதிலாக வேறு யாராச்சும் இருந்தாருன்னா இந்த ஃபியூட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரிஞ்சு போயிருக்குமான்றது தெரில. ட்ரூ மேக்இன்டையர் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபியூடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஸோ இப்போ ஜேட் கர்கில் யார் அட்டாக் பண்ணா, சாரி நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ யார் அட்டாக் பண்ணான்ற ஒரு சின்ன ஸ்டோரி லைன் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிருக்கு. அதர்வைஸ் வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் ஏதாச்சும் ஹீல்டனுக்கான ஹிண்ட் கொடுப்பாரான்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டனுக்கான ஹிண்ட் கொடுப்பாங்க. நிறைய ஹீல்டன் கண்டிப்பாக பண்ணுவாருன்றதை சொல்லலை. ஹீல்டனுக்கான ஒரு சின்ன டீஸோ ஹிண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் டைட்டில் சேஞ்சஸ் இருக்காது. டைட்டில் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் WWE அதை பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சாம்பியனாக கோடி ரோட்ஸ் தான் இருக்க போகிறாருன்றது தான் என்னோட ஒப்பீனியன். 4வது மேட்ச் இது வந்து ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் CM Punk vs Jey Usoக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங்
பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது சிஎம் பங்க் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல ஜே ஊசோ அண்டர்டாகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிசர்விங்காக நம்மளுடைய சிஎம் பங்க் தான் இருக்காரு. சிஎம் பங்க் கையில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்தோம்னா அப்கமிங் ஃபியூடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம ஜே ஊசோ கிட்ட கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை நல்லாவே டெவலப் பண்ணுவார். ஸோ பிளட் லைன் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணார். பட் பிறகு கரண்ட் டேட்டில் சிஎம் பங்க் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பயங்கர டைட்டில் பூச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு. ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டார், ரெசல்மேனியா டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ நிறைய டைட்டில் டிஃபென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார். பட் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகல. ஒன் செகண்ட் டபிள்யூ அவர் கையில் வந்து கொடுப்பாங்களான்றது தெரில. அண்ட் ஆல்சோ கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா டார்கெட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் வைஸ் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் இந்த இடத்துல சிஎம் பங்க் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்.